காந்தி பார்க்கில் பெட்டிக்குலோ டவுனில் காந்தி பார்க் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே நிறைய அழகான மரங்கள் இருக்கும். அதில் ஒரு மரம் தான் எனக்கு பின்னுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிஞ்சு விழுந்துட்டு இது இப்போ காலையில் தான் சரிஞ்சு விழுந்தது. பலத்த காற்று முகத்துவாரத்துக்கு தான் வந்துருது. நம்ம இங்கே மட்டக்களப்பில் வெள்ளம் வந்தாலே முகத்துவாரத்தை வெட்டுவாங்க, ஆத்துவாய் வெட்டுறேன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்து ஆற்றுல இருக்கிற மீனெல்லாம் வந்து கடலுக்கு ஏறும். அதனால் அவடத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் நிற்காங்க. நிறைய பேர் வந்து மீன் பண்ணுறாங்க. எவ்வளோக்கா? 700 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூத்து வரதுக்கு இப்போ சுற்றி வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னாண்டா இடையில் சேரும் சாதியம் அறிக்கண்டு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஏரியா கிட்ஸ் ரெண்டபடியாக வந்து எங்களுக்கு ஷார்ட் கட்டெல்லாம் தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே நின்று கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் கல்லடி கடற்கரையில் தான் நின்று கொண்டிருக்கோம். இவ்வளவு காலமும் தாளமுக்கமாக வந்து கடலில் இருந்தது வந்து 28ஆம் தேதி காலையில் 6 மணியிலிருந்து சூறாவளியாக மாறுமன்ற மாதிரி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை போய் என்று தெரியா. ஆனால் இன்றைக்கு விடியச்சாமம் இருந்து பார்த்தீங்கன்னா கடும் நல்ல காற்று, பலத்த காற்றா தான் இருக்குது. இந்த மட்டக்களப்பு ஃபுல்லாகவே நல்ல காற்றா இருக்குது. அதுலேயும் கல்லடியில் வந்து நல்ல காற்றா இருக்குது. நான் உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறேன், காட்டணும் தான் கடற்கரையில் மரங்களோட வந்து நின்றனான். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மரங்களுமே வந்து முறிஞ்சி எல்லாம் விழுந்தெல்லாம் கிடந்தேன். நான் வரக்குள்ளே பார்த்தேன். அதையுமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க மட்டக்களப்பு எப்படி இருக்குன்னு சுற்றி போவோம். கடலுமே வந்து நல்ல அலையாத்தான் கிடக்குன்னு. அலை வந்து எந்தளவு உங்களுக்கு கொந்தளிப்போடு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வளமையாக வந்து அலை வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் வரும், சரியா? ஆனால் உங்களுக்கு நேற்றிரவு அலை எங்கே வரைக்கும் வந்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ அலை வந்து பார்த்தீங்கன்னா இவ்விடம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன்டா, உங்களுக்கு அந்த குப்பைகள் வந்து கிடக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா தான் விளங்கும். ஸோ நாங்கள் அடிக்கடி இங்கே வரதால எங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வரைக்குமே அலை வந்திருக்கு. அங்கேருந்து அந்த அவடத்திலிருந்து அலை இங்கே வரைக்கும் வந்திருக்கேன்டா. கடல் வந்து நல்ல சீற்றத்தோடு தான் காணப்படுது. ஸோ உங்களுக்கு விலங்குதான்ட்டு எனக்கு தெரியலை இங்கேருந்து பார்க்க. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் அலை வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன், 2வது வாடி கிட்ட வரைக்கும் அலை வந்திருக்கு. ஃபுல் அப்டேட் தான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக. இப்போ நம்ம எங்கே நின்று கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காந்தி பார்க்கில், பெட்டிக்குலோ டவுனில் காந்தி பார்க் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே நிறைய அழகான மரங்கள் இருக்கும். அதில் ஒரு மரம் தான் எனக்கு பின்னுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிஞ்சு விழுந்துட்டு இது இப்போ காலையில் தான் சரிஞ்சு விழுந்தது. பலத்த காற்று, சூறாவளியாக இன்னும் ஃபார்ம் ஆகலைன்றாலும் காற்றில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் விழுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து உடனடியாக தீயணைப்பு படையினர் வந்து இது ஒரு டவுன் ஏரியான்றதால ரோட்டெல்லாம் பிளாக் ஆகுது. ஸோ அதனால் உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்சிகளை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். எடுத்தீங்கன்னா
லைட்டாக காத்தா தான் கிடக்கு எல்லா இடமும். ப்ரோ ஹாய் ஹாய் ஹாய். நாங்களும் தான், நாங்கள் வெள்ளம் சூறாவளி எல்லாம் பார்த்து வரோம். நீர் மட்டும் நல்லா உயர்ந்து தானே? ஓ இல்லாட்டி இதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கிற உண்டு எங்கானது? மார்க்கெட் மார்க்கெட்டே 6 உண்டா கிடக்கு. இப்போ நம்ம எங்கே நிற்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா முகத்துவாரத்துக்கு தான் வந்துருது. நம்ம இங்கே மட்டக்களப்பில் வெள்ளம் வந்தாலே முகத்துவாரத்தை வெட்டுவாங்க, ஆத்துவாய் வெட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஆறும் கடலும் கலக்கிற இடத்த வெட்டி விடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடில் ஆத்துவாய் வெட்டி நல்லாவே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ ஆற்றுலேருந்து தண்ணி இப்போ தான் கொஞ்சம் ஓடுது. நேட்டெல்லாம் ஓடலையே அவனு சொல்லியிருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லாவே ஓடுது தண்ணி. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் இந்த டைமில் வந்து ஆற்றுல இருக்கிற மீனெல்லாம் வந்து கடலுக்கு ஏறும். அதனால் அவடத்தை பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் நிற்காங்க. நிறைய பேர் வந்து மீன் பண்ணுறாங்க. மற்ற இந்த ஆத்துவையை பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. வாங்க நம்மளும் போய் அவங்களோட என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்ல காற்றா கிடக்குறே, நல்ல காற்று, தரமான காற்று. இதுக்குள்ளே என்ன வீசுகிறாங்க. இந்த அண்ணன் வீச போகிறார், பாப்போம் எப்படி வீசுகிறாங்கண்டு.
நல்ல காற்று, எனக்கு ஃபோனே நிற்கிது இல்லை, கடுங்காற்று. காற்றை பார்த்துருக்காருண்ணே, எதிர்காத்து அடிக்குதானே. ஓகே விசிட்டார். என் ஃபோனை காற்று திருப்புது, என் ஃபோனே கிம்பிளையே காற்று திருப்புது. நல்ல காற்று. எவ்வளோக்கா? 700 ஹெலிகாப்டர் எப்படி கட்டுறாருண்ணே? கோர்வை லேண்டிங் மீன் நிறுவலாம் இல்லை. லைட் ஹவுஸு அங்கால சைட்டும் இதே மாதிரி மீனெல்லாம் பிடிக்காங்க, ஆக்கள் எல்லாம் போய் வேண்டுறாங்க. எவ்வளோ வேகமா கலக்குதுண்டு. ஓகே, ஒரு அண்ணா வாரார். நல்ல பூம்பொண்டு விட்டுருக்கு.
அந்த லொரி அந்த பட்டா என்னன்றா வந்துருக்கு ஓடுமே ஓ எவ்வளோ சனங்கள் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகத்துவாரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். நல்லா இருட்டி வருகுது, காற்று நல்ல வேகமாகவே அடிக்குது. வளமையாக அடிக்கிறத விட நல்ல வேகமாக அடிக்குது. அது எந்தளவு வேகமாண்டா மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி கண்ணுக்குள்ளெல்லாம் அடிக்குது, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. அலைகளுமே வந்து கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது. ஸோ சூறாவளி போமா வரும், ஆனால் வராது. கிளைமேட் உண்மையாகவே நல்லா இருக்கு, ஆற்றலாக இருக்கு. இப்போ எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு, இப்போ நம்ம மட்டக்களப்பில் தானே இருக்கோம், எனக்கு ஏதோ நுவரேலியாவில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கு அப்படி இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டை போவோம், மழை வர மாதிரி இருக்கு. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோத்து வரதுக்கு இப்போ சுற்றி வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னாண்டா இடையில் சேரும் சாதியம் அறிக்கண்டு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் ஏரியா கிட்ஸ் ரெண்டபடியாக வந்து எங்களுக்கு ஷார்ட் கட்டெல்லாம் தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் வந்திருக்காங்க. தெரியாத ஆக்கள் மூத்தவரம் பார்க்கணும்ன்ற ஆசையும் இருக்கும், ஆனால் ஷார்ட் கட் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த ஷார்ட் கட்டை காட்ட போகிறோம். ஒன்றுமே இல்லை, இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வந்து நாங்கள் சவுக்கு பத்துக்குள்ளெல்லாம் வந்து நாங்கள் இப்போ வாங்க சவுக்கு பத்துக்குள்ளால போய் காட்டுறேன். சவுக்கு பத்துக்குள்ளெல்லாம் போகிறோம், வாங்க பைக்கை வெட்டிடும். எடுக்கியா பைக்கு? மூத்து வரத்துக்கு ஷார்ட் கட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வேலை ஓகே, அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஒரு ஷார்ட் கட் உண்டு. ஓகே, நம்ம நோவலாக இந்த ஷார்ட்கட் தெரியாதாக்கள் பார்த்தீங்கன்னா இதாலே வருவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறோம், நான் காட்டுறேன். இந்த ஷார்ட்கட் தெரியாதாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரோட்டால் வந்து வாகனங்கள் இவரத்தை பார்க் பண்ணிட்டு அங்கே வரைக்கும் நடந்து வராங்க கடற்கரையால். சும்மா அது பாவம் தானே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் வழி தெரியும் பாரத்துக்கு. ஸோ இதோட நாங்கள் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். பாய் பாய்.